faith is a very important thing. புதிய ஏற்பாட்டிலே விசுவாசம் என்பது மிக முக்கியமான காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். In the Old Testament it was obedience. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே கீழ்ப்படிதல் பிரதானமான காரியமாய் இருந்தது. In the New Testament also obedience is important. புதிய ஏற்பாட்டிலேயும் கீழ்ப்படிதல் முக்கியம்தான். But with one difference. ஆனால் ஒரு வித்தியாசம். Yesterday I said how the old covenant, the external things were important. நேற்றைய தினத்திலே பழைய உடன்படிக்கை காலத்திலே வெளிப்பிரகாரமான காரியங்கள் மிக முக்கியமானவையாக இருந்தது என்று சொன்னேன். In the New Testament, New Covenant, the inner things are more important, even though outward things are also important. புதிய ஏற்பாட்டிலே புது உடன்படிக்கை கீழாக இருக்கிற நமக்கு உள்ளான காரியங்கள் அகம்தான் மிக முக்கியம், வெளிப்பிரகாரம் முக்கியம் தான், ஆனால் அதை விட உள்ளானது முக்கியம். Please remember that. இதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். Jesus told the Pharisees that you clean the outside of the cup. பாத்திரத்தின் வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குகிறீர்கள் என்று இயேசு பரிசேயர்களை பார்த்து சொன்னார். But the inside is dirty. ஆனால் உள்ளேயோ அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. So when we talk about overcoming anger, ஆகவே கோபத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை குறித்து பேசும் பொழுது it is not just shutting our mouth and keeping quiet. ஏதோ வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பது என்பதல்ல. That can be yoga. அது யோகா என்று சொல்லலாம். There are people who are Buddhists and practice yoga who can control their anger like that. புத்த மதத்தில் இருக்கிறவர்கள் யோகாவை பயிற்சி செய்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய கோபத்தை அடக்கி ஆளுகிறார்கள். Jesus removes the anger from the heart. ஆனால் இயேசுவோ உள்ளத்திலிருந்து இருக்கக்கூடிய கோபத்தை அவர் நீக்குகிறார். In the old covenant it was an external control. பழைய உடன்படிக்கையிலே வெளிப்பிரகாரமான ஒரு கட்டுப்பாடு இருந்தது. That means you don't commit adultery by controlling yourself. உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொண்டு எப்படியாவது விபச்சாரம் செய்யாமல் வாழ்ந்து விட வேண்டும் என்று சொல்வது. Even though there is a desire. அதற்கென்று ஒரு ஆசை இருக்கிறது. But in the new covenant, புது உடன்படிக்கை கீழே we don't even do it in our heart. நம்முடைய உள்ளத்திலும் கூட நாம் செய்வதில்லை. So in the same way, இதே விதமாக in the old covenant it was just obedience because you are afraid that God will punish you if you don't obey. கீழ்ப்படியாவிட்டால் தேவன் நம்மை தண்டித்து விடுவாரோ என்கிற பயத்து நிமித்தமாய் இருக்கக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் பழைய ஏற்பாட்டு காலத்திலே. But in the new covenant is the obedience of faith. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசத்து நிமித்தம் கீழ்ப்படிகிற கீழ்ப்படிதல், or the obedience of love, அல்லது அன்பின் நிமித்தம் உள்ள கீழ்ப்படிதல். Jesus said, if you love me, keep my commandments. என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். Just think of how a very faithful, loving wife will keep on looking after a sick husband without any desire for any reward. ஒரு கணவன் வியாதிப்பட்டு படுக்கை கிடையாய் கிடக்கிறார். அந்த கணவனை நேசிக்கக்கூடிய உண்மையுள்ள மனைவி எந்த ஒரு பலனும் எதிர்பாராமல் அந்த நோய்வாய்ப்பட்ட தன்னுடைய கணவனை அன்பின் நிமித்தமாய் அவர்கள் கவனிக்கிறார்கள். But think of a person who works in his office out of fear of his master. ஆனால் அலுவலகத்திலே தன்னுடைய மேலதிகாரியின் மேல் இருக்கக்கூடிய பயத்தினாலே வேலை செய்கிற ஒரு எண்ணி பாருங்கள். Both are working. இருவருமே வேலை செய்கிறார்கள். But the one is working in the office out of fear. அலுவலகத்திலே பயத்து நிமித்தமாய் ஒருவர் வேலை செய்கிறார். And the other is working out of love. இன்னொருவர் அன்பின் நிமித்தமாய் கிரியை செய்கிறார். Or think of a kitchen where a wife is making something for her husband and a servant woman is also making something. ஒரு சமையலறை எடுத்துக்கொள்ளுங்கள். மனைவி தன்னுடைய குடும்பத்தாருக்காக சமைக்கிறாள், அதே சமயத்தில் ஒரு வேலைக்காரியும் சமைக்கிறாள். Both are making the same rice or whatever it is. அதே அரிசியை தான் இருவரும் பொங்குகிறார்கள். But the servant is doing it for a salary. ஆனால் அந்த வேலைக்காரி ஒரு சம்பளத்துக்காக அங்கே அரிசி பொங்குகிறார். That is old covenant life. அதுதான் பழைய உடன்படிக்கை வாழ்க்கை. That is why we don't believe in pastors who are paid a monthly salary. ஆகவே தான் மாதந்தோறும் சம்பளம் கொடுத்து வேலை செய்யக்கூடிய பாஸ்டர் முறையை நாம் அங்கீகரிப்பதில்லை. How many of you give your wife a monthly salary for the work she does in the house? உங்களை எத்தனை பேர் வீட்டிலே வேலை செய்கிற மனைவிமார்களுக்கு வேலை செய்வதற்கு கூலி கொடுக்கிறீர்கள்? You will give a salary to a servant who works in your house. உங்கள் வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரிக்கு நீங்கள் சம்பளம் கொடுப்பீர்கள். So I say, are you the wife of Jesus Christ or just a slave? ஆகவே நீங்கள் இயேசுவினுடைய மனைவியா இருக்கிறீர்களா, மனவாட்டியா இருக்கிறீர்களா, அல்லது ஒரு அடிமை போல இருக்கிறீர்களா? The Old Testament they were slaves. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். The Levites got a salary. லேவியர்களுக்கு சம்பளம் கிடைத்தது. All the other 11 tribes had to give 10% of their grain to the Levites. That was their salary. மற்ற 11 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய தானியத்திலே 10 ஒரு பங்கை அவர்கள் லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதுதான் லேவியர்களுக்கு கிடைத்த சம்பளம்.
But in the new covenant, Jesus never promised his apostles any salary. ஆகவே புதிய உடன்படிக்கை காலத்திலே அப்போஸ்தலர்களுக்கு இயேசு எந்த ஒரு சம்பளத்தையும் வாக்கு பண்ணவில்லை. They had to trust God. அவர்கள் தேவனையே நம்ப வேண்டியதா இருந்தது. And if you trust God, he will provide all that you need. நீங்கள் தேவனை நம்பினால் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். Many of you work in an office and you trust the office to take care of your monthly salary. உங்கள் அநேகர் அலுவலகத்தில் வேலை செய்கிறீர்கள், மாதம் முடிந்த உடனே சம்பளம் தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. Do you really believe that God is more unfaithful than your earthly boss? உங்களுடைய உலகத்திலே வேலை செய்கிறீர்கள் அந்த மேலதிகாரியை காட்டிலும் உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உண்மையில்லாதவராக இருக்கிறாரா? It's impossible. அது கூடாத காரியம். I remember when I decided to leave the Navy about 46 years ago. 46 ஆண்டுகளுக்கு முன்பதாக கப்பற்படை வேலையை நான் ராஜினாமா செய்யும் நேரம் வந்தபொழுது a lot of my fellow officers asked me, how are you going to live now? என்னுடைய சக அதிகாரிகள் என்னை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இனிமேல் நீங்கள் எப்படி பிழைக்க போகிறீர்கள், வாழ போகிறீர்கள்? So I had one answer. எனக்கு அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு பதில் உண்டு. I worked for the Navy for 6 years. நான் 6 ஆண்டுகளாக நான் கப்பற்படையிலே பணி செய்தேன். They always gave me my salary on the first of the month. எப்பொழுதுமே முதல் தேதி ஆகிவிட்டால் எனக்கு சம்பளத்தை கப்பற்படை கொடுத்தது. You think God is less faithful than the Navy? கப்பற்படையை காட்டிலும் தேவன் உண்மையிலே சற்று குறைந்து போய்விட்டார் என்று எண்ணுகிறீர்களா? They couldn't understand that. அவர்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Do you understand it? நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்களா? That if you honor God, he will honor you. நீங்கள் தேவனை கனம் பண்ணினால் அவர் உங்களை கனம் பண்ணுவார். It is much more secure to live by faith in God than to live by faith in a human being. ஒரு மனுஷனிடத்திலே விசுவாசம் வைத்து வாழ்வதை காட்டிலும் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து வாழ்வது மிகவும் பாதுகாப்பானது. See Hebrews 11 எபிரேயர் 11ஆம் அதிகாரம் and verse 6. 6ஆம் வசனம். Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். It's impossible to please God. தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். Whatever else you may do, you cannot please God if you can't trust him. நீங்கள் என்ன செய்தாலும் சரி அவரை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் அவரை பிரியப்படுத்தவே முடியாது. Will you make your husband happy if you tell him, I will do all the work in your house but I cannot trust you? உடைய கணவனை பார்த்து நான் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன், ஆனால் உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் that will be an insult to your husband. அது உங்களுடைய கணவனுக்கு வரக்கூடிய ஒரு நிந்தை. Your husband will say, I don't want you to do any work in the house, just trust me. கணவன் என்ன சொல்வார் மனைவி பார்த்து, எனக்கு எந்த வேலையும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை மட்டும் நீ நம்பு. Trust is such an important thing. நம்பிக்கை என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். In the world is full of people whom you cannot trust. இந்த உலகமானது நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாத, நம்பிக்கை வைக்க முடியாத ஆட்களினாலே நிறைந்திருக்கிறது. I heard a story of a father who was a businessman who was trying to teach his little boy when he was very small. ஒரு தொழில் அதிபர் தன்னுடைய சிறிய பையனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்பினாராம். So his boy was standing on the lintel of the house one saja. அங்கே அந்த வீட்டின் கூரையிலே லிண்டலிலே அவருடைய மகன் நின்று கொண்டிருந்தான். And father told him, jump. அங்கிருந்து குதி என்று சொன்னாராம். I'll catch you. நான் உன்னை பிடித்துக் கொள்கிறேன். So the little boy jumped. சிறு பையன் குதித்தான். Father didn't catch him. அப்பா பிடிக்கவில்லை. He fell down. அவன் கீழே விழுந்து விட்டான். First principle of business, don't trust anybody. வியாபாரத்தின் முதல் கோட்பாடு யாரையும் நம்பாதே. Not even your father. அப்பாவை கூட நம்பாதே தொழில் என்று வரும்பொழுது. That is correct. The world is like that. அது உண்மைதான் பிரியமான, உலகம் அப்படித்தான் இருக்கிறது. What they promise you, they will not keep. உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார்களோ அதை கடைபிடிக்க மாட்டார்கள். And very often we treat God like that. அடிக்கடி நாம் தேவனை அப்படி நடத்துகிறோம். We trust human beings so much. நாம் மனுஷர்களை எவ்வளவோ நம்புகிறோம். We don't trust God. ஆனால் தேவனை நம்புவதில்லை. So here is where God requires us to have faith. இங்கே தான் நாம் விசுவாசம் வைக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். To believe that God is faithful to what he has promised. தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நம்புவது. See Romans chapter 4. ரோமர் 4ஆம் அதிகாரம். We read about Abraham. ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். How he believed that God would do what God had told him. தேவன் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் என்று அவன் முழுமையாய் விசுவாசித்தான்.
Verse 20 and 21. 20-21 வசனங்கள். Please read it. தேவனுடைய ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Yeah. Where was his faith? Not in his own ability to produce a child. தன்னுடைய சொந்த மாம்சத்தை அவன் நம்பவில்லை, தன்னை நம்பவில்லை ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. He was absolutely sure God will do what he has promised. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினான். He was sure God is faithful. தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அவன் நிச்சயித்திருந்தான். That is faith. அதுதான் விசுவாசம். Not what I can do. நான் என்ன செய்வேனோ அதை பொறுத்தல்ல. See, Abraham had to do something to have a child. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஆபிரகாம் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டியிருந்தது. The power was from God. ஆனால் அதனுடைய சக்தி தேவனிடத்திலிருந்து வந்தது. And without God's help he could not have done it. தேவனுடைய உதவி இல்லாமல் அவனால செய்திருக்க முடியாது. So that is what faith is. இதுதான் விசுவாசம். I act but I trust God to keep his promise. நான் கிரியை செய்கிறேன், ஆனால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவரிலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். That is the way to overcome. இதுதான் ஜெயிப்பதற்குள்ள வழி. See, it says in 1 John chapter 5. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். How we can overcome. எப்படி நாம் ஜெயிக்கலாம்? When we think of this theme that you can be an overcomer. நீங்களும் ஒரு ஜெயாளியாக இருக்க முடியும் என்கிற கருத்தை நாம் சிந்திக்கிறோம். In 1 John chapter 5. 1 யோவான் 5ஆம் அதிகாரம். This is the victory that overcomes the world, even our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். That is, you read there 1 John verse 4. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Fourth verse. 4ஆம் வசனம். This is the victory that overcomes the world. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதுதான். Our faith. நம்முடைய விசுவாசம். Our faith means what? நம்முடைய விசுவாசம் என்றால் என்ன? Like Abraham, I believe God is faithful to his promise. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமை போல. Let me show you another verse. Hebrews chapter 6. எபிரேயர் 6ஆம் அதிகாரம். Here again it says in verse 13 about Abraham. இங்கே 13ஆம் வசனத்தில் மீண்டுமாய் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. God gave his word to Abraham that he would have a son. ஆபிரகாமுக்கு தேவன் அவன் குமாரனை பெறுவான் என்று சொல்லி அவனுக்கு வாக்கு பண்ணினார். And so it says in verse 18, like Abraham, there are two things that we can be sure of. ஆகவே ஆபிரகாமை போல நாம் இரண்டு காரியங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறோம் என்று 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். One, God has promised. ஒன்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். And then secondly, God can never tell a lie. தேவன் ஒரு காலம் பொய்யுரையாத தேவன். God can never tell a lie. தேவன் ஒரு காலம் பொய் சொல்லாதவர். So when we read God's word and come to his promises, தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு வரும்போது, I say God can never tell a lie. தேவன் ஒரு காலம் பொய்யுரையாதவர். Men may tell so many lies. மனுஷர்கள் அநேக பொய்களை சொல்லலாம். I cannot trust what a man promises. மனிதன் என்ன வாக்கு பண்ணுகிறானோ அதை நான் நம்ப முடியாமல் இருக்கலாம். Even when he wants to help me, he may not have the ability to help me. சில சமயத்தில் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு இருக்கிறது, ஆனால் அதற்குரிய திராணி இல்லை. See Romans chapter 3. ரோமர் 3ஆம் அதிகாரம் and verse 4. 4ஆம் வசனம். Here it says, let everybody in the world be considered a liar, but God speaks the truth. எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக, ஆனால் தேவனோ சத்தியபரர் என்று 3ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் That is the position we have to take. இந்த ஸ்தானத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Even if all men are liars, God still speaks the truth. எல்லா மனுஷர்களும் பொய்யர்களாக இருந்தாலும் தேவன் இன்னுமாய் சத்தியத்தை மெய்யை பேசுகிறார். If you don't believe that, you can never be an overcomer. இதை நீங்கள் நம்பாத பட்சத்திலே ஒரு காலம் நீங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாற முடியாது. Our obedience must be the obedience of faith. நம்முடைய கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் நிமித்தம் உள்ள கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். If we don't have that faith, our obedience will be like the Old Testament obedience. நமக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய கீழ்ப்படிதல் பழைய ஏற்பாட்டு காலத்தின் கீழ்ப்படிதலை போல இருக்கும். If I don't obey, God will punish me. நான் கீழ்ப்படியாவிட்டால் தேவன் என்னை தண்டித்து விடுவார். If I don't accept Christ, I'll go to hell. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகத்துக்கு போய் விடுவேன். This is all fear. இவைகளெல்லாம் பயம். Or we can say, like the preachers say nowadays, you give 10% to God, God will also bless you. அல்லது இந்த நாட்களில் உள்ள பிரசங்கியார் சொல்கிறது போல 10% தேவனுக்கு கொடுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். That is like doing business with God. இது தேவனோடு கூட ஒரு வியாபாரம் செய்வதை போல. I'll give you so much, how much will you give me? உங்களுக்கு எவ்வளவு தருவேன், நீங்கள் எவ்வளவு தருவீர்கள்? If you have a wife like that, இது போன்ற உங்கள் மனைவி உங்களுக்கு இருப்பார்கள் என்றால், okay, I will do this for you. How many sarees will you buy for me? சரி, உங்களுக்கு நான் இதை செய்றேங்க,
நீங்க எனக்கு எத்தனை புடவை வாங்கி தருவீங்க? I'm going to cook some good food for you 1 week. What will you give me? ஒரு வாரம் நல்லா சமைச்சு தரேன் உங்களுக்கு, நீங்க எனக்கு என்ன தருவீங்க? You think you're going to have a happy marriage with a wife like that? இப்படி ஒரு மனைவி இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை நடத்த முடியுமா? And today's preachers are making Christians like that. இன்றைய பிரசங்கியாளர்கள் கிறிஸ்தவர்களை அப்படி மாற்றி விடுகிறார்கள். Christians are supposed to be the bride or the wife of Jesus Christ. கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியா இருக்க வேண்டியவர்கள். And they are telling him, say to your husband, அவர்கள் என்ன சொல்லித் தருகிறார்கள் என்றால், உன்னுடைய கணவனை பார்த்து சொல், I'll give you so much money. What will you give me? நான் இவ்வளவு பணத்தை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள்? Who wants a wife like that? யாருக்கு இப்படிப்பட்ட மனைவி தேவை? Do you think Jesus wants a wife like that? இயேசுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி தேவையா? Who says a wife is working and tells her husband, I'll give you 10% of what I earn. மனைவி வேலை செய்கிறாள், நான் வேலை செய்து சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலே 10% உங்களுக்கு தருகிறேன். And tells her husband, now you tell me what you will give me. தன்னுடைய கணவனை பார்த்து, இப்பொழுது நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் சொல்லுங்கள். Can you see the terrible nature of that type of preaching that brings a relationship between a believer and Jesus Christ? விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு பரிதாபமான பயங்கரமான ஒரு உறவை இவ்விதமான பிரசங்கங்கள் கொண்டு வருகிறது என்று உணர்கிறீர்களா? That is why God has raised up our churches to expose that lie and error that's going on in Christendom today. இந்த பொய்யையும் இந்த தவறுதலையும் வெளியரங்கமாக்கும்படியாக நம்முடைய சபைகளில் தேவன் எழுப்பி இருக்கிறார். God has raised up our churches where we have so many elders, more than 70 elders, none of whom receive a salary. நம்முடைய மத்தியிலே கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான மூப்பர்களை தேவன் எழுப்பி இருக்கிறார். அதிலே ஒருவரும் சம்பளம் பெற்று ஊழிய செய்கிறவர்கள் அல்ல, ஊழியர்கள் அல்ல. Not even one. ஒருவர் கூட சம்பளம் பெற்று ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. I don't know whether you people appreciate your elders. நீங்கள் உங்கள் மூப்பர்களை நீங்கள் மெச்சிக்கொள்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. Sometimes I tell people in our church, you must go and stay in some Pentecostal church for 1 year, then you will learn to appreciate CFC and the elders சில much சமயத்திலே more. என்னுடைய சபையில் உள்ளவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஒரு வருஷம் இன்றிலிருந்து நீங்கள் பெந்தகோஸ்தே சபையிலே அங்கே போங்கள், ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் வந்தால் இங்கு உள்ள காரியங்களை நீங்கள் மெச்சிக்கொள்வீர்கள் என்று. Then you will appreciate your elders more. அப்படியானால் நீங்கள் உங்களுடைய மூப்பரை இன்னும் And அதிகமாக you will appreciate the churches more. நீங்கள் சபையை இன்னுமாய் மேன்மையா எண்ணுவீர்கள். After you see how those fellows in those churches will take your money, உங்களுடைய பணத்தை எப்படி அந்த சபையில எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கும் பொழுது, will try to control your life. உங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கட்டுப்படுத்த அவர்கள் முயற்சிக்கும் பொழுது, I want to say to you, my brothers, சகோதரர்களே உங்களுக்கு சொல்கிறேன், if you don't appreciate your local church, உங்களுடைய ஸ்தல சபையை நீங்கள் மேன்மையாக எண்ண முடியவில்லை you என்றால், don't appreciate your elder brothers, உங்களுடைய மூப்பர்களை நீங்கள் மேன்மையாக எண்ணவில்லை என்றால், I can cure you of it in 1 year. உங்களுடைய இந்த வியாதியை ஒரு வருஷத்திலே நான் குணமாக்கி விடுவேன். Go and stay in a Pentecostal church for 1 year. ஒரு வருஷம் நீங்கள் போய் பெந்தகோஸ்தே சபையில் உட்கார்ந்து விட்டு You வாருங்கள். will be cured of that ingratitude permanently. நன்றி இல்லாத அந்த வியாதியிலிருந்து நிரந்தரமாய் நீங்கள் குணம் ஆக்கப்படுவீர்கள். We are preaching a bridal relationship with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு மணவாட்டி என்ற ஸ்தானத்தில் இருந்து இருக்கக்கூடிய உறவை குறித்து நாம் பிரசங்கிக்கிறோம். A Christ who does not want your money, but he wants your love. உங்களுடைய பணத்தை எதிர்பார்க்கக்கூடிய கிறிஸ்து அல்ல, ஆனால் உங்களுடைய நேசத்தை, அன்பை எதிர்பார்க்கக்கூடிய கிறிஸ்து. He doesn't want your gifts, he wants you to trust him. உங்களுடைய வெகுமதிகள் அவர்களுக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் அவரை நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார்.